ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா விஜிதா சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பக்கத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விஜிதா சிஸ்டர் வீட்டுக்கு. கோல்டு ஃபிஷ் மீனை சமைச்சு சாப்பிட்லான்னு வந்தோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீனை அவங்க தான் சமைக்க போகிறாங்க. சார் இங்கே பாருங்க. இன்னுமா மிக்சியில் அரைக்கிறியாம்மா? நீ எந்த அளவுக்கு சமையல் வரும்னு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு குழம்பு மட்டும் வந்துடும். சரிங்களா? குழம்பா வரும். நானும் வந்து சமைக்கிறோம். அவங்க ஐடியா சொல்ல நான் வந்து குக் பண்றேன். சரியா? மிகப்பெரிய மாஸ்டர். யூடியூப்ல மட்டும் இல்ல, குக்கிங். எனக்கு யாராவது ஒரு பிரியாணினாச்சும் ஆர்டர் போடுங்களேன் தயவு செய்து. வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் குக் பண்ணணுமா? சார், எனக்கு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி தந்துடுறீங்களா? பாவம் சிஸ்டர், பொறுமையா சமைக்கலாம்னு அவசரம் இல்லை. சரிங்களா? இன்னொரு தக்காளி கிடைக்குமா? வறுமையின் காரணமாக இந்த தக்காளி ஏமா அந்த தண்ணி இங்க திறந்து போயிட்டு இருக்குமா? தண்ணி இங்க போற பக்கம் இறங்கிட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அலப்பற பாருங்க. கருவேப்பிலை தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒருத்தவங்க சேலஞ்ச் எடுத்தாங்க. ஏமா இனிப்பா இருக்கா? ஒருத்தவங்க சேலஞ்ச் சொன்னாங்க, நம்மளால மீன் குழம்பு வச்சு தர முடியுமா? அவங்களுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கு மீன் குழம்பு வைக்கணும். யாரு? நான் சேலஞ்ச் பண்ணேன். கடைசியில சொல்றேன். ஏமா சஸ்பென்ஸ். ஏதோ சஸ்பென்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா நமக்கு சஸ்பென்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போட்டுற வேண்டியதான். கடைசியில் என்ன பிடிச்சிங்க அதான் குழம்பு. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுறீங்களா? நல்லாதான் இருக்கும். இல்லைன்னா நாங்க போய் கடையில வாங்கி வந்து ஆள் கொண்டு சாப்பிடுவோம். சோறு கொடுக்க கூடாதுன்னா குடும்பத்துக்கு நம்ம கேரண்டி கிடையாது. இந்த சமையலை யாரும் முயற்சி பண்ணாதீர்கள். பண்ணுங்க. நல்லா இருந்த கடைசியில் பினிஷிங்ல சொல்றோம். அப்புறம் நல்லா இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமம் பண்ணுக்காக தான் பேசுறோம். இதை நம்பாதீங்க. ஓகே சிஸ்டர், மீன் குழம்பு ரெடி. வாங்க. இல்ல இருங்க என்ன அது இன்னும் டைம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அதுக்காட்டி ஒரு ஆள் மீன் குழம்பு ரெடி சொல்லிடுச்சு. மீன் குழம்பு இப்பதாம்மா மசாலாவை கலந்துருக்காங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் அப்படி இருக்குங்க. நிறைய மூணு ஊத்துமா கையில. கொஞ்சம் தூக்கலா இந்த மாதிரி இருக்கு. மீன் கூட அப்சர்வ் பண்ணுங்க. மொளகா தூள் தானே தூக்கலா இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கு. மீன் குழம்புக்கு இது ஓகே தான், சூப்பர் தான். ஆனா அந்த ரியாக்ஷனை நீங்க காட்டிடுங்க. எனக்கு ஊத்துங்க. இது கொஞ்சம் காமெடியா கொண்டு போகும். அது என் குழம்பு நல்லா இல்லைங்கிறதுக்காக அது எத்தனை டேக்கு போறீங்க? ஸ்டைலா சாப்பிடுறதா? அதாவது குழம்பு வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், ஆல்ரெடி நல்லா இருக்குது. அதை காமெடியா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் குழம்பு அள்ளி 2 கரண்டி கொடுத்தாச்சு கையில. சுட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டுடலாம். மீன் வந்து சுத்தமா வாஷ் பண்ணி வச்சாச்சு. மீன் தான் இன்னைக்கு பாவம் என்ன ஜென்மத்துல பிறந்துச்சுன்னு தெரியல. படாத பாடுபடுது. ஒரு நல்லவங்க கையில மாட்டி சாப்பிட கூடாது. நீ ஏன் என்ன எங்க அண்ணாவை பார்த்தா நல்லவங்க மாதிரி இல்லையா? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சரியில்லை இதெல்லாம். வீட்டுக்கு போகணும், தனியா தான் போகணும். பாத்துக்கிடுங்க, கிரௌடா இருக்குன்னு பேச. தனியா தான் உங்க அண்ணன் வரணும், பாத்துக்குங்க. அண்ணா ஏதாவது கால் பண்ணிங்கன்னா உடனே ஓடி வந்துருவேன். அப்பெல்லாம் பயந்தோம்னா பத்திரமா கொடுத்துட்டாங்க. அதனால வந்து குடும்பம் தண்ணி ஊத்திக்கலாம். என்ன வேணாம். குழம்பு கொதிக்குமா? கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுருவேன். இட்லி பானையில தான் வச்சிட வேண்டியதானே? போதும் உள்ள தண்ணி போதும். ஆளு கொஞ்சமா தான். என்ன பண்ணி தெரியுமா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே அழகா மெதுவா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் இதை வச்சு ஒரு ஆம்பளை பிள்ளைய சமைக்க வச்சுட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க வேடி பார்த்துட்டு அடுப்பு மேல ஏன் இவ்வளவு குழம்பு ஊத்திட்டு இருக்கீங்க? சாப்பாடு எங்கே போட்டு சாப்பிட்டுக்கிறதா? அது வந்து கொதிக்குதுமா. அதான் சொன்னல, பாத்திரம் வந்து ஃப்ரெஷ்ஷா சின்ன பாத்திரமா கொடுத்துட்டாங்க, அதனால கொதிக்குது. இந்த கட்டுமா
இது கருவேப்பிலை உள்ள போட்டுருக்கேன் பாருங்க, ஒரு கொத்து உள்ள போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை வந்து ஃப்ளேவர், கருவேப்பிலை வேகும்போது இந்த ஃப்ளேவர் செம்மையாக மீனோட அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் நாளைக்கு உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுருங்க, மிஸ் பண்ணாமல். ஒரு காமெடி நடந்துச்சு எங்கள் வீட்டில். மீன் நெடி உள்ளே இருக்க முடியல, அதனால நான் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டேன். நான் வந்து கஷ்டப்பட்டு சமையலை பார்த்தேன். அதனால இவங்க வந்து இந்த பிள்ளை ஒண்ணுமே செஞ்சே தரலங்க, ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டேங்குச்சு. எதுக்குன்னே தெரியல. அப்படியே உட்காந்துச்சு வீடியோ எடுத்துச்சு. என் முந்தி வேற தெரிய மாட்டேங்குது. ஒழுங்கா கேமரா கூட எனக்கு எடுத்து தர மாட்டேங்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த பிள்ளைங்க. ஹாய் ஹாய் ஹாய், வாங்க சாப்பிடலாம். அப்படியே அங்க காட்டுங்கக்கா. அதாவது இந்த கையில ஒரு செல்லு, அந்த கையில ஒரு செல், ரெண்டு கையிலையும் நான் வச்சுட்டு எப்படி செல் எடுத்து சொல்லுங்க நீங்களே. ஒரு நாள் இருக்கு. ஒரு செலிபிரிட்டியா இருக்கவங்க ஒரு கேமரா வாங்கி வச்சுக்கிறது இல்லை வீட்டுல. சாப்பாட்டுல ஆமா உப்பு கொடுத்தா ஏங்க இப்படி பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. எந்த அக்கா சொல்லுவாங்க? திடீர்னு விஜிதா அக்கா மாறிடுச்சா? உங்களுக்கு கரையா இருக்கா? வீடியோ எடுக்கிறோம். சாப்பிட்ற தைரியம்லாம் எனக்கு இல்லை. ஆமா நான் தனியா வாங்க சாப்பிடலாம். எனக்கு இந்த லாஸ்ட் கிளிப் மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க சரிங்களா? வீடியோ கஷ்டப்பட்டு நான் எடுப்பேன். வீடியோ வைத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ரெடியா? வாங்க சாப்பிடலாம். ஓகேவா? நல்லா இருக்கு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. அண்ணா செம்ம டேஸ்ட் குழம்பு நல்லா இருக்கு. அண்ணா தான் வச்சாங்க, அதை நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். சட்டை அவனோடது, நான் தான் அந்த சட்டையோட ஓனர். மாப்பிள்ளை நான் தான், அதனால குழம்பு வச்சது நான் தான். தேங்க்யூ. எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு சேரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பத்து மீன் அப்படி சாப்பிட்டேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ணா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க, அந்த ட்ரிக்கை நான் வீடியோல பரவ